ஹை பேப்ஸ், டபுள் ஹெலிக்ஸோட 7th எபிசோட் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக என்ன பார்த்தேன்னா, லூஃபெங் ஈச்சன் கிட்ட உயிலை பற்றி பேச வந்தா. 6 மாதத்தில் ஒன்றுனா ஈச்சன் கிட்ட பிரேக்கப் பண்ணணும், இல்லைன்னா சொத்தெல்லாம் ஃபேமிலி கிட்ட கொடுத்து அவங்க கிட்டே இருந்தே விலகணும். நியூ இயர்க்கு அப்புறம் நான் அந்த ஃபேமிலியில் இருக்க மாட்டேன், இதை பற்றி உனக்கு என்ன தோணுதுன்னு லூஃபெங் கேட்கவும், எனக்கு தெரியாதுன்னு ஈச்சன். என்னை விட்டு போயிடுன்னு சொல்ல முடியும், இல்லை ஃபேமிலி விட்டு வந்துடுன்னு சொல்ல முடியும். ரெண்டுமே செல்ஃபிஷாக தானே இருக்கும், அதனால அவனால் சொல்ல முடியலை. சிரிச்சிட்டே லூஃபெங் சொல்கிறா, ஈச்சன் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு என்னால் உனக்கு ரொம்ப நல்ல லைஃப் கொடுக்க முடியாது, பெரிய வில்லா லக்ஸரி காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்டே போதுன்னு ஈச்சன். டிரைவரோ அசிஸ்டண்ட்டோ ஹவுஸ் கீப்பரோ இருக்காது, நீயே எல்லாம் தனியாக செய்ய வேண்டி வரும் அப்படி ஃபீல் பண்ணி சொல்லவும், அதில் என்ன இருக்குது, 20 இயர்ஸாக நான் அப்படி தானே வாழ்ந்துட்டு இருந்தா, என் மேலே நம்பிக்கை இல்லையா? உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஈச்சன், ஆனால் நான் உனக்கு ரொம்பவும் நல்ல லைஃப் கொடுக்கணும்னு நினச்சேன், பெஸ்ட்டாக இருக்கிறத மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லூஃபெங் எனக்கு அது எதுவும் வேணாம், எனக்கு வேண்டியது உன் கூட இருக்கிறது மட்டும்தான். லூஃபெங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, இருந்தாலும் உனக்கு பிடிச்சா உனக்கு வேண்டிய திங்ஸை என்னால் கொடுக்க முடியலைன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு ரொம்பவும் கவலைப்பட்டு பேசுகிறா. உன்னால் கொடுக்க முடியலைன்னா என்ன, நான் வேலைக்கு போகிறேன்ல, எனக்கு வேண்டியதை என்னால் வாங்கிக்க முடியும், ஏன் உன்னை கூட சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லும்போது லூஃபெங்கும் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கா. அப்படியே பார்த்துட்டு கண்ணு கலங்கி, அப்படின்னா நீ என்ன தானே சூஸ் பண்ணுற, என்ன பிரேக்கப் பண்ண வேணாம் தானே அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறா. உனக்கு பிரேக்கப் பண்ணணுமா, வேணான்னு மண்டையாட்டவும், அப்படின்னு ஆகாது. லூஃபெங் அழுதுகிட்டே சொல்கிறா, அப்படின்னா நம்ம எப்பவும் ஒன்றா தானே இருப்போம் என்ன ஈச்சன் கேட்க. லூஃபெங் என்கிற நான் ஈச்சனை விட்டு எப்போவும் போக மாட்டேன், லைஃப் லாங் உன் கூட தான் இருப்பேன், நீ எப்படி என் கூட இருப்பியா, விட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு லூஃபெங் அழுதுகிட்டே கேட்க. ஈச்சனும் அப்படியே அழுதுகிட்டே அவன் போக மாட்டேன்னு சொல்கிறா. இவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்கு, அதை நம்மளாலேயும் ரொம்பவும் ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், இதுவாக இருந்தாலும் புது வருஷம் ஆச்சு, உனக்கும் அமெரிக்காவுக்கு போக வேணாமா, உனக்கு சொத்தெல்லாம் வேணானாலும் உன் ஃபேமிலிக்கு உன் கூட இருக்கணும்னு இருக்காதா அப்படின்னு சாடா கேட்கும். அப்படியே ஃபேஸில் பிடிச்சி ஈச்சன் அவனோட ஃபேமிலின்னும், எனக்கு உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போதும், நானும் உன் கூட உன் வீட்டுக்கு வரவான் கேட்குது. ஆனால் ஈச்சனுக்கு அம்மாவை பற்றி யோசிக்கும் போது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. இல்லை நான் உன் வீட்டுக்கு வரல, உன் வீட்டு பக்கத்துலேயே ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கே தங்கிக்கிறேன், வரவா அப்படின்னு பாவமாக கேட்குது. அப்படியே அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிற ஈச்சன். அட இப்படியெல்லாம் கூடவா ஒரு பர்சன் இருக்கும், லூஃபெங் எங்கே இருக்காரோ. இங்கே ஈச்சன் வீட்டில் அம்மா சென்சன் கூட நம்ம லாங்க கூட இருக்கா. அவங்க கிச்சனில் ஹெல்ப் பண்ணும்போது, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற, கெஸ்ட்டில் இதெல்லாம் பண்ண வேணான்னு அம்மா நீங்கள் என்கிட்ட இவ்வளோ ஃபார்மலாக பேச வேணாம், என் பேரண்ட்ஸு ஃபுல்லாக அப்ரோட் இருக்குது, இந்த நியூ இயரில் நீங்கள் என்னை இங்கே கூப்பிடலன்னா நான் தனிமையில் இருந்திருப்பேன். ஆமாம்மா, அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும், செஞ்சுட்டு விட்டுமேன்னு செஞ்சன் கூட கேலி பண்ணுது. அட இப்படியெல்லாம் பேசக்கூடாது கண்ணான்னு அம்மா, இதுவாக இருந்தாலும் உன் போசு தானேன்னு. அப்புறம் லாங்கு கேட்ட கூட நன்றி சொல்லுது, படிக்கும்போதே பார்ட் டைமாக வேலைக்கு எடுத்துச்சு, இதுலெல்லாம் என்ன இருக்குமா, அவன் ஹேண்ட்ஸும் இருக்கா, சியர்ஃபுல் பர்சனாலிட்டி, அதை விட ரொம்ப நல்லா பாடும், அவன் இல்லைன்னா நான் சொல்லி அவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் சொல்ல வருது. அப்படியே செஞ்சன் கூட ஷாக் ஆகுது. ஆனால் சமாளிச்சு, அவள் இல்லைன்னா எங்கள் பேண்டு கூட இப்படி எல்லாம் வளர்ந்துருக்காது அப்படின்னு கூட சொல்லவும், அம்மா ரொம்ப ஹாப்பி, என் பையனா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் வளர்த்ததாலேன்னு நல்லா ஐஸு கூட வைக்கிறா. அம்மா ரொம்ப 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 ஹாப்பி. அந்த டைமில் தான் ஈச்சனும் வருது. ஈச்சன் அங்கே இருந்து பார்த்துட்டே இருக்கா. செஞ்சனும் லாங்கும் ரொம்பவும் ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கு. அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது லாங்குக்கு மாறாக அந்த இடத்துல லூஃபெங் இருந்து எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்க்குறா. சென்சன், அம்மா, லூஃபெங் எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறா. அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு அவ்வளோ ஹாப்பியாகி அவனை தெரியாமலே சிரிக்குது. அவனுக்கு அவ்வளோ ஏக்கமாக இருக்குது. அப்புறம் அம்மா ரூமில் போகும்போது அங்கே ஒரு மெடிசன் பாட்டில் பார்க்குது. என்னன்னு தெரியலை, அது அம்மாக்கிட்டே வந்து கேட்குறா. ஆமாம்மா, அங்கே ஒரு மெடிசன் பாட்டில் பார்த்துச்சே, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கவும், அம்மா சொல்கிறது அது விட்டாமின் டேப்லெட்டுன்னு. ஆனால் ஈச்சனுக்காகட்டும் சென்சனுக்காகட்டும் அது நம்பிக்கையே வரல. திரும்பி திரும்பி கேட்டாலும் அம்மா அதே தான் சொல்கிறா. அப்புறம் கன்வின்சிங்காக சொல்லவும் அவங்களும் பெருசாக மைண்ட் பண்ணலை. இங்கே லூஃபெங் நிறையவும் செல்ஃபி எடுத்து ஈச்சனுக்கு சென்ட் பண்ணுறா.
அதை பார்த்து ரொம்பவும் ஹாப்பி ஆகுற ஈச்சன். அப்புறம் நைட்டு லூஃபங் அவனோட ரூமில் தானே இருக்கா, அதில் லோன்லியாக இருக்கா. ஈச்சனுக்கு திரும்பவும் செல்ஃபி அனுப்பி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. 12 ஆச்சு, நியூ இயரே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் ஃபேமிலி கூட ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கா. அவனுக்கும் ஈச்சனை பார்க்கணும் போல இருக்கு, ஆனால் முடியாதோன்னு கவலைப்படுறா. இங்கே ஈச்சன் ஃபேமிலியோட சாப்பிடும்போது சென்சன்னுக்கிட்ட சென்சனுக்கு சிக்னல் பாஸ் பண்ணுறா. சரின்னு அவனும் அம்மா நம்ம கார்ட்ஸ் விளையாடலாமான்னு கேட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரா. கூடவே லூஃபங்கும். நான் பாத்திரம் கழுகி வைக்கிறேன்னு ஈச்சன் அங்கேயே நிற்குது. அந்த பாத்திரம் எல்லாம் சிங்கில் போட்டுட்டு அப்படியே ஓடுறா. ஒரு பக்கம் ஈச்சங்க பார்க்கணுன்னு அவ்வளோ ஹாப்பியாக ஓடி வரா ஈச்சங். இப்போ லூஃபங்கும் அவ்வளோ ஹாப்பியாக ஈச்சனை தேடி வரா. 2 பேருமே மீட் பண்ணும்போது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. எப்பவும் போல் லூஃபங் ஈச்சனை தூக்குறா. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. மிட் நைட்டில் உங்ககிட்ட நியூ இயர் விஷ் பண்ண முடியாதோன்னு ரொம்பவும் பயந்துட்டேன்னு லூஃபங் அவ்வளோ க்யூட்டாக சொல்ல. இது நம்மளோட இன்னொரு வருஷம் லூஃபங். இந்த வருஷம் மொத்தமாக நீ என் கூட தான் இருக்கணும். சரின்னு தலையாட்டுறா லூஃபங். அடுத்த ஆண்டு அதுக்கும் அப்புறம்னு எல்லா வருஷமும் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றா ஈச்சன் கேட்கும். ஒவ்வொன்றுக்கா சரி அப்படின்னு அவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணுறா லூஃபங். அப்படியே ஹாப்பி நியூ இயர் சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக கிஸ் பண்ணுவா. அப்போல்லாம் லூஃபங்கை பார்க்கணுமே, பையன் அழுத்துட்டு இருக்கா. ஈச்சன் சின்னதாக அஃபெக்ஷன் காணிச்சா கூட அவ்வளோ இமோஷ்னல் ஆகுறா. லாங் அவனோட ரூமில் வரும்போது அங்கே ஆல்ரெடி சென்சன் இருக்கா. லாங் கையில் என்னமோ கிஃப்ட் இருக்கு, அப்படியே மறைச்சி வைக்கிறா. லாங்க சிரிக்கிறத பார்த்துட்டு ஆமா ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க, அதுவா மிட் நைட்டில் நீ ஏன் ரூமில் இருக்க அது பார்த்துதான்னு அப்படியே சிரிச்சுட்டே சொல்லும்போது நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நான் போறேன்னு சொல்லி சென்சன் எழுந்து போக பார்க்குறா. அட நில்லுப்பான்னு கெஞ்சி கொஞ்சி அப்படியே இருக்க வைக்கிறா. குட்டியாக ஒரு கிஸ்ஸை போட்டு நியூ இயர் விஷ் மேக் பண்ணுன்னு அப்படியே சென்சன் பிரார்த்திக்கவும். லாங் ஒரு கிஃப்ட் வச்சானே, அது ஒரு ஹெட்செட்டு, அதை வச்சு கொடுக்கவும். நீ எப்போ என்கிட்ட 2ஆவதா லவ் யூன்னு சொல்லிச்சோ அப்போவே என் ஆசை நிஜமாடிச்சுன்னு சொல்லி அப்படியே சின்னதாக ஒரு கிஸ் பண்ணுறா. திருப்பி லாங்கும் அப்படியே சின்னதாக பண்ணுது. ஏய் நீ இது வேணும் வச்சு தானே பண்ணுறா அப்படின்னு கோச்சிக்கவும். அப்படியே டீப்பாக லாங்க கிஸ் பண்ணுது. அப்படியே 2 பேருமே அதுக்குள்ளே முழுகி போகவும். அம்மா சென்சன் கிட்ட வர மாதிரி தெரியுது. அப்படியே 2ம் மரவாக இருந்து அப்புறம் ரொமான்ஸ் பண்ணுறா. அடுத்த நாள் காலையில் ஈச்சன் மறைஞ்ச வீட்டுக்கு வருது ஸ்ட்ரெயிட்டாக அம்மா முன்னாடி. நேற்று பாத்திரம் கழுவுதா சொன்னியே, பண்ணிச்சா? ஆமாம், இப்போ எங்கேருந்து வர நீ? அதுவாம்மா நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போனேன். இந்த நியூ இயருக்கு நீ பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போனேன்னுல? ஆமாம், வாங்கிச்சா? நியூ இயர் தானே, அதனால கடை எதுவும் ஓப்பனில் இல்லைம்மா. ஆமாம் வந்துட்டா, இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, உட்காந்து சாப்பிடுன்னு அம்மா. அப்படியே சாப்பிடும்போது அம்மாவுக்கு ஈச்சன் மேரேஜ் பண்ணுறத பார்க்கணும், அதனால டேட் அரேஞ்ச் பண்ணுறதை பற்றி பேசுகிறா. அம்மா எனக்கு இப்போ மேரேஜ் வேணாம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லவும். இப்போவே பண்ணுன்னு சொல்லலையே, நீ பாரு பிடிச்சிருந்தா அப்புறம் தான் பண்ணிக்கோன்னு அம்மா. எனக்கு இப்போ கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணுமா அம்மா, விடுற லட்சணம் இல்லை, 2மே ஒன்றா பார்த்துக்கலாம் தான் சொல்லுது. ஈச்சனுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் தான் அந்த பொண்ணு இருக்கே சோலன், அந்த பொண்ணு வருது. அம்மா முகத்தை பார்க்கணுமே, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. ஆனால் ஈச்சனுக்கு தான் பாடாப்படுது. அம்மா அந்த பொண்ணை ரொம்பவும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறா. அம்மாடி நீர் நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி ஈச்சனுக்கிட்ட பார்த்துக்கோன்னு சொல்லி அம்மா போகுது. உட்காருன்னு அந்த பொண்ணு அவனுக்கு இஷ்டமே இல்லைன்னு பார்த்தாலே தெரியுது. அவள் ஏன் வந்தான்னா அவளோட கம்பெனி இருக்கே ரொம்ப கூடி சரிதானே, அவளோட கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், நீ அங்கே வந்து வேலை பாரு, நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை பற்றி தான் சொல்ல வருது. அவளோட லைஃப்லும் கூட தான் இன்வைட் பண்ணுது. அது நல்லா ஈச்சனுக்கும் தெரியுது. அதனால் நான் வரமாட்டேன், வரவே மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்தா மாதிரி சொல்கிறா. இந்த டைமில் தான் அம்மா வருது. அம்மாடி நீ லஞ்சுக்கு இருப்பேன் இல்லைன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஈச்சனை பார்க்குது. அவனை பார்த்தாலே தெரியும் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு. அப்படியே அம்மா கிட்ட இல்லைம்மா எனக்கு மற்ற ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கூட போகணும், அதனால நான் இப்போ போகிறேம்மா, அப்புறமா வரேன் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஈச்சனுக்கிட்ட ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லிட்டு தான் போகுது. அப்புறம் அம்மா என்ன நினச்சிக்கிறேன்னா அந்த பொண்ணை பிடிச்சதால தான் இவன் பிளைண்ட் டேட்டுக்கு போக மாட்டேன்னு. அம்மா ஹாப்பியாக தான் இருக்கு. இல்லைம்மா அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஈச்சன். அவ்வளோ நல்ல பொண்ணு உனக்கு பிடிக்கலையான்னு அம்மா கேட்கவும். இல்லைம்மா அவன் நல்லதாக இருக்கா, ஆனால் என்னோட டைப் இல்லை. நெக்ஸ்ட் நிமிஷம் பார்க்கணுமே அம்மா அப்படியே சந்திரமுகியாக மாறி நிற்குது. அப்படின்னா உன் டைப் என்னன்னு கேட்குது. அவனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியலை. அந்த டைமில் தான் ஈச்சன் எழுந்து வந்து அம்மா பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்குது. அந்த கேப்பில் இவனை ஓடுறா.
ரூமில் வந்து சேடாக இருக்கு. லூஃபங்க கால் பண்ணுது, ஆனால் கட் பண்ணுது. ரொம்பவும் சேடாக இருக்கா. அப்புறமா பார்த்தோன்னா லாங்கு, சென்சன் அப்புறம் அம்மா ஷாப்பிங் போக பார்க்குது. ஆனால் ஈச்சன் மட்டும் ரொம்பவும் உடம்பு முடியாத மாதிரியே இருக்கா. அம்மாக்கா பார்த்துட்டு போகவும் முடியலை. ஆனால் ஈச்சனும் சென்சனும் சம்மதிக்கவே மாட்டா. அவன் நீங்கள் போங்க, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போகுது. அம்மாவுக்கு போகவே மனசில்லை. ஈச்சன் நடிக்கிறான்னு பார்த்தா அதுதான் இல்லை, அவனுக்கு நிஜமாவே உடம்பு முடியலை. அப்படியே ஒரு மெடிசன் போட்டுட்டு இருக்கும்போது டோரை நாக் பண்ணுறா. போய் பார்த்தா அங்கே லூஃபங் நிற்கிறா. பயப்பட வேணாம் ஈச்சன், நான் காலையிலேருந்தே கீழே தான் இருக்கா. உன் அம்மா பிரதர் எல்லாம் போனது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுது. ஈச்சன்னு உள்ள விடுது. அப்புறம் பார்த்தா லூஃபங் ஈச்சங்குக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஈச்சனுக்கு மனசே கேட்கல. சூலான் பிடிச்சிருந்ததா சொல்லியிருந்தேனே, அதை பற்றி பேச வரும்போது என்னமோ பேடாக தான் இவன் சொல்ல வரான்னு லூஃபங்குக்கும் புரியுது. நீ பேடானது சொல்ல போகிறேன்னா சொல்ல வேணாமே, இப்போ தான் நியூ இயரே ஸ்டார்ட் ஆச்சு. பேடாக எதுவும் பேச வேணாம், ஸ்மூத்தாக போகட்டும்னு சொல்கிறா. உனக்கு இவ்வளோ மூட நம்பிக்கை இருந்ததே இல்லையேன்னு ஈச்சன் கேட்கவும், ஆமாம் முன்னாடி இல்லை, ஆனால் இப்போ எனக்கு உன்னை இழுக்குமோன்னு பயமாக இருக்குது. நீ என்னை விட்டு ஓடி போகுவோன்னு அவ்வளோ வரி பண்ணுறேன்னு சொல்லவும், அதை நினச்சி நீ கவலைப்படவே வேணாம். உன்னை விட்டு நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். நீயே துரத்தி விட்டா கூட நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஈச்சன் சொல்லவும் லூஃபங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே குட்டியாக ஒரு கிஸ் கொடுத்தா ஈச்சனுக்கு இன்னும் வேணும். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் ஈச்சன் அம்மா வர. இதை கரெக்டாக பார்த்துடுது. அம்மா பின்னாடியே வந்தா சென்சன் அப்புறம் லாங்கு கூட இதை பார்க்குறா. ஈச்சன்லாம் ஷோக் ஆகி, கோவப்படாதம்மா ப்ளீஸ், இது என்னோட தப்பு. அம்மா கடுப்பா லூஃபங்கிட்ட, அவன் இப்போ தான் பெட்டராகி வரா, நீ அவனை திரும்பவும் போதர் பண்ண வந்திருக்கியா, நீ இங்கே வரக்கூடாது, இப்போவே வெளியில் போ அப்படின்னு சொல்லவும் லூஃபங் பாவமா எதுவும் பேசாத நிற்குது. அம்மா இது என்னோட தப்புமா, கோவப்படாத அப்படின்னு ஈச்சன் சொல்லவும் அம்மா கை தட்டி விடுது. ஈச்சனுக்கு பயமாக இருக்குது. லூஃபங் நீ இங்கேருந்து போயிடு, இங்கே நிற்காதேன்னு லூஃபங்கை விட பார்த்தா அவன் என்னடா நான் அம்மா கிட்ட, ஆண்டி நான் சொல்கிறத கேளு, எனக்கு ஈச்சங்க நிஜமாலுமே பிடிக்கும் அப்படின்னு அழுத்தமாக சொல்லுது. ஈச்சனுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. ஈச்சன் நீ போயிடு, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு எவ்வளோதான் சொன்னாலும் லூஃபங் போகிற மாதிரியே இல்லை. லாங்கு கூட சொல்கிறா இது டைம் இல்லை, நீ இப்போ போயிடுன்னு. அப்போவே அம்மாவுக்கு நெஞ்சு வலி வருது. இப்போ இல்லைன்னா எப்போ தான் சொல்கிறது, லைஃபு ஃபுல்லாகவும் ஹைட் பண்ணி வைக்கணுமான்னு லூஃபங் சொல்லுது. லாங் அம்மா கிட்ட, அம்மா இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, இவங்க ஜஸ்ட் கோலீக்ஸ் தான், ஈச்சனுக்கு முடியலைன்னு சொல்லி தான் வந்துச்சுன்னு சொல்லுது. அப்புறம் லூஃபங்கிட்ட, லூஃபங் நீ இப்போ போ, அவன் இப்போ பார்த்துக்க ஃபேமிலி இருக்குது. என்னது கோலீக்ஸா, அப்போ நீங்கள் ரெண்டும் நீ இப்போ சென்சனை டேட் பண்ணது தானே, அப்போ உங்களுக்கு இங்கே நிற்க என்ன ரைட் இருக்குது அப்படின்னு கோவத்தில் ஈச்சன் கேட்குது. அம்மாக்கெல்லாம் என்ன இங்கே நடக்குதுன்னு ஆகுது. அம்மா இதெல்லாம் நம்பாதம்மா, அவ ஏதோ உளறா, என்ன சொல்கிறேன்னு சென்சனை பார்க்கும்போது இல்லைம்மான்னு தலையாட்டுது. அம்மா அவன் சொல்கிறத கேட்காதம்மா, அதெல்லாம் நிஜம் இல்லைன்னு ஈச்சன் சொல்லுது. இந்த டைமில் அம்மாவுக்கு நெஞ்சு வலி ரொம்பவும் வருது. நீ என்ன கொலை பண்ண பார்க்குறியான்னு அம்மா கோவத்தில் பேசுது. அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகுறா. அப்புறம் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கா. ஈச்சன் எல்லாம் உடஞ்சி போயிட்டு இருக்கா. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் ஃபீல் பண்ணி லாங்க நிற்கிறா. அங்கே லூஃபங் வரவும் ஈச்சன் கிட்ட போக விடாமல் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறா லாங்கு. லூஃபங் ஈச்சனை பார்க்கும்போது அவனும் பார்க்குது, ஆனால் அப்படியே தலையை தொங்க போடுறா. தான் கிட்ட வர பிடிக்கலேன்னு தெரியுது. அதனாலேயே லூஃபங்கும் அங்கேயே நிற்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து பெருசாக எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, ரெடியாக இருந்துக்கவும் தான் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்ன, சீரியஸாக இருக்குன்னு தானே. அப்படியே ஈச்சனை உடஞ்சி போகுது. விழ போகவும் லூஃபங் கிட்ட வர பார்க்குறா. ஆனால் ஈச்சன் அப்படியே பார்க்கவும் அங்கேயே நிற்கிறா. 4 பேருமே அங்கேயே நிற்கிறா. சென்சனுக்கெல்லாம் அம்மாக்கு இவ்வளோ சீரியஸாக இருந்தும் கூட நமக்கு எதுவும் தெரியலையேன்னு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஈச்சன் சென்சன் கிட்ட, நீ போய் பேப்பர் ஒர்க் எல்லாம் பாரு, நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லுது. சென்சனும் போகும்போது லூஃபங்க முறைச்ச பார்த்துட்டே தான் போகிறா. சென்சன் பின்னாடியே லாங்கும் போகுது. ஈச்சன் லூஃபங்கிட்ட, என் பின்னாடி வராத, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லுது. அது லூஃபங்குக்கு கஷ்டமாக இருக்குது. சரி நீ போயிட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். அதை ஈச்சன் மைண்டு கூட பண்ணலை. அம்மா கிட்ட போகும்போது அழுதுகிட்டே அம்மானு கூப்பிடுறா. என்ன எல்லாம் அம்மானு கூப்பிடாத, நீ என்ன அம்மாவாவே பார்க்கலேன்னு சொல்லும்போது அவனுக்கு அம்மானு மட்டும்தான் வாயில் வருது. அழுது கஷ்டப்பட வேணாம், எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை. நான் சத்தா கூட உனக்கு என்ன, உனக்கு அது தானே வேணும். நான் சத்தேனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாமே,
உன்னெல்லாம் இவ்வளோ நாளாக வளர்த்திச்சு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஈச்சனுக்கு அழுவ மட்டும்தான் வருது. கிட்ட வந்து அம்மா என்ன மருந்து சாப்பிடு. எதுக்கு? சும்மா பணம் நஷ்டம் தானே. நான் சாவறது தான் நல்லது. அதுதானே உனக்கெல்லாம் வேணும் மா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அம்மாவா அழுதுட்டே நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நீ இப்போ நல்லா வளர்ந்துட்ட, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா. இனி என் பேச்செல்லாம் யார் கேட்க போகிறா? இந்த வெக்கங்கிட்ட கர்மாந்திரத்தையெல்லாம் பார்க்குறத விட அப்பா கிட்ட போகிறதா பெட்டர் அப்படின்னு ரொம்பவும் இமோஷ்னலாக சொல்லும்போது, அம்மா நானும் லூஃபங்கும் ட்ரூவாக தாமா லவ் பண்ணுது. அப்புறம் ஈச்சன் கூடன்னு சொல்ல வரவும் பேசாத, அவன் பேரை கூட சொல்லாத, நீ தான் அவனை கூட இப்படி மாற்றி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது அவன் மெடிசன் கொடுக்குறா. அம்மா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பக்கா ட்ரெடிஷ்னல் ஆர் ஆர்த்தடாக்ஸ் பேரண்ட்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுறான். ஈச்சனை இமோஷ்னல் பேர்டன் ஃபீல் பண்ண வச்சு அவனை இமோஷ்னலாக வீக் பண்ணி சொல்கிறத கேட்க வைக்க போகிற. அப்படியே பாக்கெட்ல இருந்து ஒரு பாஸ்புக் எடுக்குது. அதில் தான் அவங்க மகனுக்காக அவனுக்கு ஒரு குடும்பம் அமையணும்னு இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சா முழு பணமும் இருக்குது. இதில் இருந்து நான் ஒரு சில்லி காசு கூட எடுக்கலைப்பா உனக்கு ஒரு குடும்பம் அமையணும்னு அப்படின்னு சொல்லி இமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி, ஈச்சன் அட்லீஸ்ட் ஒருத்தராவது நார்மலாக இருப்பா. நீ தானே மூத்த பிள்ளை, உனக்கு தான் பக்குவம் இருக்குது, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு. அது என்ன இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் பிள்ளைங்கள கஷ்டப்படுத்துறதுலேயே ஒப்சஸ்டாக இருக்கா என்னவோ. அம்மா இமோஷ்னலாக மூவ் பண்ணி அவனை சம்மதிக்க வைக்கிறா. வாயை திறந்து சொல்லலைனாலும் அந்த ஹக்கு லவுடாக பேசுது. அம்மா ரூமில் இருந்து வரும்போது அழுது கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு. லூஃபங்கும் கேட்குறா, ஆனாலும் ரிப்ளை எதுவும் பண்ணாமல் அப்படியே நடந்து போகுது. பின்னாடியே லூஃபங்கு ஒரு சிகரெட் பற்ற வைக்கவும் ஒன்று இருக்கியான்னு கேட்குது. ஃபஸ்ட் டைம் ஈச்சன் ஸ்மோக் பண்ண கேட்குறா அப்படின்னு எவ்வளோ டென்ஷனாக இருப்பா. லூஃபங் அம்மாவுக்கு ஹார்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது, ரொம்பவும் சீரியஸாக இருக்கா. நானோ செஞ்சனோ யாராச்சும் மகனா டியூட்டி பண்ணணும். செஞ்சன் இப்போவும் சின்னதாக தான் இருக்குது. லூஃபங்குக்கும் புரியுது. நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது நம்ம கொஞ்ச நாளைக்கு பார்க்க வேணாமே. இதை சஜஷனாக சொல்கிறியா இல்லை முடிவா? நான் அம்மாவுக்கு ஆன்சர் பண்ணணும்னு ஈச்சன் அப்போ புரியுது இதை முடிவு தான்னு. ஆனால் லூஃபங்கால ஏற்றுக்க முடியுமா? அப்போ நான் உனக்கு யார்? ஈச்சங்கிட்ட ஆன்சர் இல்லை. சரி நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். அப்புறம் அப்போது ஈச்சங்கிட்ட ஆன்சர் இல்லை. உன் பிரதரு இப்போவும் சின்னதாக இருக்கா. உனக்கு நல்ல அண்ணனாக இருக்கணும், அம்மா பேச்சு கேட்கணும், கட்டி பிள்ளைங்களோட ஃபேமிலியாக பர்ஃபெக்டாக கடமை செஞ்ச மகனாக இருக்கணும். அப்போ நான் அப்போவும் ஈச்சன் எதுவும் பேசலை. ஈச்சன் நீ எல்லாரை பற்றியும் கவலைப்படுற, ஏன் என்னை பற்றி மட்டும் யோசிக்கவே மாட்டேன். இதை செஞ்சால் நோபல் பர்சன் ஆகலாமேன்னு நினைப்போ. முதல்ல எனக்கு அம்மா, அப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் நாங்க எல்லாருக்கும் அப்புறம் லாஸ்ட்டு தானேண்ணா. அப்போவும் ஈச்சன் எதுவும் பேசலை. உன் கண்ணில் நம்ம ரிலேஷன்ஷிப்பு நிஜமாலுமே ஃபைட் பண்ண வரத்தில்லைன்னு நினைக்கிறியா? லூஃபங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சொல்கிறது எல்லாமே நிஜம்தானே. அப்போ ஈச்சன் சொல்கிறது, லூஃபங் அம்மாக்கு நிஜமாலுமே ரொம்பவும் உடம்பு முடியலை. ஓ அம்மா ஓ அம்மா ஓ அம்மா. அப்போ நான் என் ஃபேமிலி கூட எல்லா டைஸும் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறியா நீ? நான் அதை தான் செய்ய போகிறேன், நீ மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? என்னோட இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் கிட்ட எல்லாம் நான் புறம் காட்டிட்டேன். என் அப்பா என் அக்கா எல்லாம் உன் கூட இருக்கணும்னு மட்டும்தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னையே சதி செய்ய பார்க்குற அப்படின்னு சொல்லி ஒரு பவுஸ் எடுத்து, எனக்கு இப்போ புரியுது நீ யாரையோ கண்டு வச்சிருக்கா, அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஈச்சன் கண்ணீரை தொடச்சி விட்டு போகிறதுக்காகவே சொல்கிறா, நீ கரெக்டாக பாயிண்ட்டு சொன்ன. எனக்கு உன்னை நிறைய நாளாகவே பிடிக்கல. நான் உன்னை பார்க்கவும் இல்லை. உனக்கும் என் கூட இருக்கிறது நிறைய நஷ்டம் தானே. அதனால் ஒன்று பண்ணலாம், எதுக்கு பிரேக் எடுக்கணும், பிரேக்கப்பே பண்ணிடலாம். அப்படின்னா உனக்கும் எதுவும் கிவ் அப் பண்ண வேணாம், உன் லக்ஸுரி லைஃபு உனக்கு திரும்பவும் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது லூஃபங்குக்கு எப்படி இருக்கும்? ஈச்சன் உனக்கு நான் அவ்வளோ ஈஸியாக தெரியுறேனா? அதனால தான் நீ இவ்வளோ அரகண்டாக மாறி இருக்கா? தைரியம் இருந்தால் நீ ஒரு வாட்டி கூட பிரேக்கப்புன்னு சொல்லு பார்க்கலான்னு சொல்லி ரொம்பவும் கோபமாக இருக்கா. அதுக்கும் மேலே ஈச்சன் அப்படியே கை தட்டி விட்டு, ஆமாம் பிரேக்கப் பண்ணலான்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்கிறா. ரொம்ப முன்னாடியே பிரேக்கப் பண்ணியிருக்கணும். உன்ன மாதிரி நினைக்கிறதெல்லாம் கிடக்கிற ஒரு பர்சன் ஏன் என்ன டம்ப் பண்ணாது அப்படின்னு கேட்குது. யாருக்கிட்ட? லூஃபங்கிட்ட. ஏன் ஈச்சன் நீ டம்ப் பண்ணால் கூட அவன் பண்ணாதுப்பா. இப்படி இருக்கும்போது நம்ம பிரேக்கப் பண்ணிட்டா நல்லதுன்னு ஈச்சன் சொல்லவும் லூஃபங்கோட டெம்பர் போகுது. உனக்கு பிரேக்கப் வேணும்ல, இங்கே வான்னு சொல்லி அப்படியே பிடிச்சிட்டு ஒரு ரூமை போய் அங்கே ஒரு பெட் இருக்குது, அதுக்கு மேலே ஏறி உனக்கு பிரேக்கப் தானே வேணும், நான் ஒன்று சொல்லட்டா,
உனக்கு உன் அம்மாவையும் பயம், உன் தம்பியையும் பயம். அதனால நான் பண்ணுறேன், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே கட்டி போடுது. லூஃபங் போகாது லூஃபங், நீ போனால் சரிப்பட்டு வராது, இன்னமும் வோர்ஸ் தான் ஆகும், போகாதேன்னு கேட்குறா. உனக்கு உன் அம்மா நல்லா இருக்கணும்னா இங்கே இரு, நான் வர வரைக்கும் இங்கே இருன்னு சொல்லி வாயிலேயே என்னமோ வச்சு லூஃபங் போகிறா. எப்போவும் லூஃபங் அவனோட ஸ்டோரி சொல்கிற மாதிரி தானே சொல்லும். இப்போவும் பேக்ரவுண்டாக வாய்ஸ் கேட்கலாம், எங்களோட மாதிரி லவ் வழக்கத்துக்கும் மாறானதுன்னு சொல்லுவா. ஆனால் அதை மற்றவங்கள ஹர்ட் பண்ணாதாமா. அந்த டைம் என் ஹார்ட் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிச்சு. என்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நான் அவனை இழக்க போகிறேன், என்னமோ இழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே லூஃபங் அங்கே சென்சனும் லாங்கும் இருக்கா. அங்கே வந்து கோவமாக கேட்குது, நீங்கள் ரெண்டும் பிரேக்கப் பண்ண போறியான்னு. சென்சன் இதை கேட்டு உனக்கு என்ன வேணும்னு எக்கிறவும், உன் அம்மா எங்ககிட்ட பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிச்சு, உன் பிரதரை ஆல்ரெடி சம்மதிச்சிட்டா, அதனால தான் கேட்குற, உன்கிட்ட சொல்லிச்சா, நீயும் இவனும் பிரேக்கப் பண்ணுறியா? பண்ணலைன்னா ஏன் கூடவா உன் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணு, எங்களை ஏற்றுக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணுறா. நீ இப்போ கொஞ்சம் காமாவ லூஃபங், இப்போ அதுக்கு நேரம் இல்லை, அம்மா ஹெல்த்துக்கு தான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் நிறைய டைம் இல்லைன்னு ஈச்சன் சொல்லவும் சென்சனுக்கு ரொம்பவும் கடுப்பாக வருது. அம்மாவை பற்றி தான் சொல்கிறேன்னு, உன்னால தான் என் அம்மா இப்படி கிடக்குறா, நீ மட்டும்தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அப்படியே ஷர்ட்டு பிடிக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன் அம்மா பற்றி பேசலடான்னு. லூஃபங் நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், நீ மட்டும் இல்லைன்னா என் அம்மா இப்படி மயக்கம் வந்து வீணு இப்படி ஆகாது. உன்கிட்ட போக சொன்னியே போ, நீ இருக்கும்போது மட்டும்தான் என் அண்ணாக்கு இவ்வளோலாம் பேடாக நடக்குது. என் அண்ணா லைஃப்பை ஏன் அழிச்சேன்னு கேட்டு அப்படியே ஒன்று கொடுக்கலான்னு பார்க்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே லூஃபங் பிடிச்சா தள்ளி விடுறா. அவங்க ஒரு ஸ்டேர்ஸில் நின்று தான் பேசிகிட்டு இருந்தா, அப்படியே அவன் ஸ்டெப்பில் இருந்து உளுந்து அடிப்படுது. லூஃபங் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை, லாங் அவனை பார்க்க போகுது. லூஃபங் நேரம் ஈச்சங்கிட்ட வந்து வாயில் வச்சதை எடுத்து விட்டு ஹர்ட் ஆச்சான்னு கேட்குது. லூஃபங் நீ எங்கே போயிருந்த, ஏன் எவ்வளோ டைம், அம்மா கிட்ட போனியா அப்படின்னு பதட்டப்பட்டு கேட்கும்போது கை கட்டெல்லாம் அவுத்து விட்டு, நான் அம்மா கிட்ட போகல, ஹாலிடே முடிய போகுது, நமக்கு போகலாம், அங்கே போனால் அம்மாக்கு எதுவும் செய்ய முடியாது, வா போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே லாங் வருது. அப்படியே பிடிச்ச ஒன்று கொடுக்குது. ஈச்சன் இடையில கறி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, என்ன ஆச்சுன்னா கேளு, அவன்கிட்டே கேளு, சென்சனோட காலு ப்ரோக்கன் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் ஈச்சனுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியலை. என்ன ஆச்சுன்னு லூஃபங் கிட்ட கேட்குறா. லூஃபங் அவ்வளோ கில்ட்டு ஃபீல் பண்ணி நிற்கிறா. அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது பள்ளமாக அடிபட்டு இருக்கு, அதனால பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், எம்ஆர்ஐ எடுக்கணும், அப்புறம் தான் ஏதாச்சும் சொல்ல முடியும்னு சொல்கிறா. பேரலைஸ் ஆக சான்ஸ் இருக்கான்னு ஈச்சன் கேட்கும்போது எதுவும் சொல்ல முடியாது, எல்லாம் எம்ஆர்ஐ எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு டாக்டர். சோகமாக வெளியே வரும்போது லூஃபங் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தம்பிக்கு எப்படி இருக்குன்னு கைப்பிடிச்ச பேச வரும்போது அப்படியே தள்ளிவிட்டு அவன் கிட்டேயே வராதேன்னு லாங்கு. ஈச்சன் நான் வேணும்னு பண்ணலை, இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை, என்ன நம்பு அப்படின்னு சொல்லி கிட்ட போக பார்க்குறா. லாங்க சம்மதிக்கவே இல்லை. போயிடு, இனிமேல் என்ன பார்க்க வராதேன்னு சொல்லி ஈச்சனும் போகிறா. லூஃபங் அவ்வளோ சோகமாக கண்ணை கலங்கி நிற்கிறா. இதை காமிச்சுதா 7th எபிசோடு இங்கே முடியுது.